Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான கோல்டன் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மெட்டீரியலை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ஷோராக நீங்கள் 90க்கு 80+ ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 20 மார்க்ஸ்க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெசன் வைஸ் இருக்குது. லெசன் 1 to 6க்கான சினானிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ் இருக்குது. அப்புறம் அப்ரிவேஷன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வித் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிப்டு வேர்ட்ஸு, வேர்ட் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜிஸ்ட்னா அதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஒன் ஹூ ஸ்டடீஸ் தி ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர். அப்புறம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊ, ஊஸ், ஹூம், விச், வேர், வென், வாட் அதோட யூசேஜ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, வித் எக்ஸாம்பிளோடு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ப்ரிப்போசிஷன்ஸு, கொஸ்டின் டேகு, இடியம்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் இருக்குது. பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன வேர்டாக இருக்கும்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். டிசேபிள்டுனா என்ன சொல்லுவோம்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லுவோம். புவர்னா அண்டர் ரிசர்வ்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. சிங்குலர், ப்ளூரல் இருக்குது. டோட்டலாக எக்ஸாம்பிளில் பார்த்தீங்களா 1 to 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 1 மார்க்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஷோராக 20க்கு 20 எடுத்துடலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதவங்க கூட இந்த மெட்டீரியலில் இருக்க இப்போ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே ஒரு பல்கான கொஸ்டின்ஸாக இருக்குது. கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷூராக 20க்கு 20 ஸ்கோர் பண்ணிடலாம் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 21 to 26 பார்த்திங்கன்னா போய்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. அப்புறம் இஆர்சியும் இருக்குது. இஆர்சி நீங்கள் எப்படி எழுதணுன்னா ஈனா எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ரெஃபரன்ஸ், சி வந்து கான்டெஸ்ட்டு. இஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்து இதில் கொடுத்துருக்கா மாதிரி எழுதினாலே போதும் நீங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 to 30 வந்து என்ன கேட்பாங்கன்னா கிராமர்லேருந்து 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 21 to 26 வந்து பார்த்திங்கன்னா போய்ட்ரி கொஸ்டின்ஸ் டோட்டலாக 6 போயம்க்கான போய்ட்ரி கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதிலே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதிடுவீங்க, இஆர்சி எழுதிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 to 30 என்ன கேட்பாங்கன்னா கிராமர் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுவும் எக்ஸாம்பிளோடு இருக்குது, நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் 28 என்ன கேட்பாங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் மேக்கிங் அண்ட் இன்வர்ஷன் இன் த கண்டிஷ்னல் கிளாஸ் வச்சு எழுதுறது ரீரைட் த சென்டென்ஸு. ஸோ அதுவும் இதில் டீட்டெயிலாக இருக்குது. இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் அதையும் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 29 என்ன கேட்பாங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸ் கேட்பாங்க, வித் ஆன்சரோடு இருக்குது. அதுக்கப்புறம் 30 என்ன கேட்பாங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அது கேட்பாங்க. கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ் இதுவும் கேட்பாங்க. 31 to 33 என்ன கேட்பாங்கன்னா ரெஃபரன்ஸ் டு த கான்டெஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னால் என்ன எழுதுவீங்க, போயட் நேம் எழுதுவீங்க வித் எக்ஸ்ப்ளனேஷன். போயமோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது 1 to 6 போயம்க்கான இது கேட்பாங்க ரெஃபரன்ஸ் டு த கான்டெஸ்ட். இதுவும் இங்கே டீட்டெயிலாக இருக்குது 6 போயம்க்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம், அங்கங்கே தேடி படிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு மெட்டீரியலை ஃபுல்லாக நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே ஷோராக நீங்கள் 80+ ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 34 to 36 என்ன கேட்பாங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் கேட்பாங்கன்னா 1 to 6 லெசனுக்காக கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த மெட்டீரியலில். அப்புறம் 37 to 40 என்ன கேட்பாங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங்,
ஏன்ற ஆப்ஷனில் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்பாங்க. அடுத்து பி செக்ஷனில் என்ன கேட்பாங்கன்னா டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ் கேட்பாங்க. அது வந்து ஒரு 12 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்தும் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் டியில் என்ன கேட்பாங்கன்னா கம்ப்ளீட் த ப்ரொவர்ப்ஸு. அப்புறம் ஈயில் வந்து ரீஅரேஞ்ச் த ஷஃபிள்டு வேர்ட்ஸ் இன்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதுவும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் டயக்ராம் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த டயக்ராமை வச்சு நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கும் இதில் எக்ஸாம்பிளோடு இருக்குது. அப்புறம் 41 என்ன கேட்பாங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப் கேட்பாங்க. 42 வந்து ப்ரோஸோட பேராகிராஃப் கேட்பாங்க. 43 என்ன கேட்பாங்கன்னா சப்ளிமெண்ட்ரியோட பேராகிராஃப் கேட்பாங்க. 44 என்ன கேட்பாங்கன்னா ரைட் த சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ். சம்மரி எழுத சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் ரஃப் காப்பி இருக்கணும், ஃபேர் காப்பி இருக்கணும். 45 பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் ஒரு 4-5 டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 46 என்ன கேட்பாங்கன்னா ஸ்பாட் த எரர் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. அப்புறம் மாடல்ஸ் செமி மாடல்ஸ் வச்சு எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கும் இங்கே எக்ஸாம்பிளோடு இருக்குது. 47 என்ன கேட்பாங்கன்னா ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் த ஃபீல்டு கேட்பாங்க. என்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கான எக்ஸாம்பிளும் இருக்குது. அதுக்கப்புறம் பியில் என்ன கேட்பாங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் சியில் என்ன கேட்பாங்கன்னா ரீட் தி ஃபாலோவிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்.